Namaste friends. நாம் என்ன புக்கு படிச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபயர் பை டோரகம் சாதரியன். அந்த புக்கில் இருந்து டீப்பர் லேயர் ஆஃப் கிரேட் இன்வெகேஷன் அப்படிங்கிற சாப்டரை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கிரேட் இன்வெகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி, நம்மளுடைய பிராணிக் ஹீலிங் ஃபவுண்டர் கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி இந்த கிரேட் இன்வெகேஷனை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த ப்ரேயரை சொல்லிட்டு இருக்காங்க. 70 லாங்குவேஜஸில் இந்த ப்ரேயர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கிரேட் இன்வெகேஷன் ப்ரேயரை நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். The first rule is to say the great invocation with concentration. அதாவது கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போது நல்ல கான்சன்ட்ரேஷனோட சொன்னால் அதில் நிறைய பலன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Concentration keeps your mind from wandering on to other subject while sounding the great invocation. அதாவது நம்ம கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நம்மளுடைய மைண்டு என்ன செய்யலாம்னா போகலாம். You think only of the words and sentence you are sounding and your mind is clear of any other interference. நம்ம எதில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த வேர்ட்ஸ்லேயும் அந்த சென்டென்ஸ்லேயும் நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கிளியராக நம்மளுடைய மைண்டை எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னா திங்க் பண்ணி சொல்லணும். This will not be easy. இது ஒரு ஈஸியான விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிடையாது. Sometime your concentration will not last more than a few words or sentence while you mouth continue to sound the word and sentence mechanically. அதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ஸு சென்டென்ஸு அதெல்லாம் நம்ம பாட்டுக்கு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மெக்கானிக்கலாக இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதில் எஃபெக்ட் என்ன எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் இருக்கும். ஆனாலுமே நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட நம்ம அந்த விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா the second rule is visualizing in concentration. ரெண்டாவது நம்ம என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நல்ல விஷுவல் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னும் கூட பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம என்னெல்லாம் விஷுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா the center of light, the center of love and center of power. இந்த மூணையும் நம்ம என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணணும். In the first stanza, you concentrate on a point of light and visualize the light shining forth into the mind of men spreading all over the world. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒளியை பற்றி தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பேசுகிறோம். அப்போ அந்த ஒளியை பற்றி பேசும்போது நம்ம என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒளி எல்லா மென்னுக்குள்ளேயும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஹோல் வேர்ல்டுக்குள்ளேயும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணணும். இந்த செகண்ட் ஸ்டான்ஸா you visualize infinite and a point of love with love spreading forth into the heart of men. ரெண்டாவது பேராகிராஃப் சொல்லும்போது லவ் எனர்ஜியை நம்ம என்ன செய்யணும்னா நினைக்கணும். லவ் எனர்ஜி அந்த அன்பு எல்லா மென்குள்ளேயும் நல்லா உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நல்ல அந்த லவ் எனர்ஜியால் நம்ம நல்லா ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியும் ப்ளஸ் எல்லாருக்குள்ளேயும் அந்த லவ் எனர்ஜி நிறைந்து இருக்கிற மாதிரி நம்ம விஷுவல் பண்ணி என்ன செய்யணும்னா சொல்லணும். தேர்ட் ஸ்டான்ஸா யூ விஷுவலைஸ் த ஆல்மைட்டி ப்ரெசன்ஸ் அண்ட் அ பாயிண்ட் ஆஃப் பவர் from which power is spreading as his will. அதாவது சர்வ வல்லவர் அவருடைய பவர் சக்தியானது எல்லா இடத்துக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணணும். Then in the fourth stanza you visualize humanity with light, love and divine will and are creating these conditions in the evil will not have a chance to operate. மூணாவது நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் இது மூணும் நிறைய அவங்களுக்குள்ள உள்ளே போய் வேலை செய்கிற மாதிரியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தீய சக்திகளால் எந்த விதத்துலேயும் வேலை செய்ய முடியாமல் அவங்களுக்கு போகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணணும். இந்த ஃபிஃப்த் ஸ்டான்ஸா யூ விஷுவலைஸ் த குளோபல் ஆர் த வேர்ல்டு. அந்த வேர்ல்டை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்னா நல்ல விஷுவல் பண்ணணும்.
which is in the process of transformation through these three energies of love, light and power coming from God, from the almighty presence. நம்ம என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வேர்ல்டும் வந்து ரொம்ப அழகாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். எது மூலியமாக ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், இந்த 3 எனர்ஜியும் வேர்ல்டுக்குள்ளே நல்லா ஊடுருவி போகிற மாதிரி நம்ம விஷுவல் பண்ணி அதனால் எல்லா மக்களும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணி பார்க்கணும். 3வது ரூல் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா the third rule is to try to be a source of light, love and divine will individually or in daily life in all our relationship. இதை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், இதை 3யுமே நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொண்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே நம்ம இதை வந்து என்ன செய்யணும்னா கொண்டுட்டு வரணும். Unless we concentrate, visualize and try to live the great invocation in our daily life, we cannot derive full benefit from it. நம்ம இதை டெய்லி லைஃப்குள்ளே கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பார்க்க முடியும்னா ஃபுல் பெனிஃபிட்டை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். Full benefit emerge when our life becomes the center of light, love and divine will, and we become evacuate to the corresponding energies of the universe. எப்போ நமக்கு வந்து அந்த ஃபுல் பெனிஃபிட்டை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், இது 3மே நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து நல்ல வேலை செய்யும் போது நம்மளால் என்ன பார்க்க முடியும்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் sounding the great invocation will echo in the higher world and evoke beneficial energies which will help the humanity find a direction in the midst of the power confusions, in the presence confusions. அதாவது இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரேட் இன்வெகேஷன் வந்து இது எங்கே போகும் பார்த்தீங்கன்னா மேல் உலகத்துக்கு போகும், ஹையர் வேர்ல்டுக்குள்ளே போகும். போயிட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு வைங்களேன், அதுக்குள்ளே போகாமல் நம்மளால் கிளியராக நம்மளுடைய லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு அது என்ன செய்யும்னா ஹெல்ப் பண்ணும். A daily practice of concentration not only bringing blessings to mankind. நம்ம டெய்லி இந்த ப்ரேயரை வந்து கான்சன்ட்ரேஷனோட சொல்லும் போது நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பிளெஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹோல் மனித சமுதாயத்துக்கும் கிடைக்கும். பட் ஆல்சோ டு லிவ் அவர் பர்சனல் லைஃப். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். As the focus of our concentration and visualization increase, we will notice ourselves becoming more efficient in our office, home and other daily activities and corresponding more successful in life. நம்ம இதை டெய்லி நம்ம சொல்ல இதை நல்ல விஷுவல் பண்ணி சொல்ல நம்மளுக்குள்ளேயே நிறைய மாற்றத்தை நம்மளால் ரொம்ப அழகாக பார்க்க முடியும். நம்மளுடைய சேஞ்சஸை வந்து எங்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வந்து நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ணுற ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ப்ளஸ் நம்மளுடைய வீட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்ப்போம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய லைஃப்லேயே வந்து நிறைய சக்ஸஸை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். The effect of the great invocation becomes more potent when it sound in a triangle formation. இதை வந்து ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் நம்ம இந்த கிரேட் இன்வெகேஷன் சொன்னோன்னா இன்னும் கூட நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம கிரேட் இன்வெகேஷன் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி சொல்லி நம்ம லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டைம் கிரேட் இன்வெகேஷன் சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம். ஸோ கையை வந்து பிளெஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நம்ம சொல்லும் போதே நம்ம எப்படி நினச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த 3 விஷயத்தையும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து நல்ல ஒளி, அந்த ஒளி எல்லாருக்குள்ளேயும் போகிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being.
the purpose which the Holy Master known and served. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம். Okay. Thank you so much for watching this video. Thank